இல்லத்திற்கு மல்லிகை முல்லை கோந்து மந்தரம் ஆகிய மலர்களை கொண்டு வந்து இந்த அன்பு மங்கைமார்கள் நிறைவேற்றி பெறும் பாதத்தை பணிகின்றோம் சுவாமி. சுகத்தோடு வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறேன் தேவிமார்களா. இத்தனை பேருக்கு துணியாக நீங்கள் இருக்கும் பொழுது எம்பெருமான் துணியாக இருந்தால் விதமான குறையுமே இருக்கக்கூடாது. தங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாமா? எல்லாமே கேட்கலாம். கேட்கறது யாருகிட்ட கேட்கலாம்? நீ மட்டும் நான் கேட்க மாட்டேனா? இது அருமைங்க. உனக்குதான் புடிச்சுங்க, எனக்கு புடிச்சிருக்குதுங்க.
அன்னையாய் விளங்கக்கூடிய ஆதி லட்சுமியும் அருகே சூழ்ந்திருக்கும் பட்ட கோபிகளையும் இன்று என்ன காரணமாக எதற்காக எங்களை எல்லாம் ஒரே முகமாக அழைத்தீர்கள் சுவாமி? தெரியுமாங்களா? இன்று உங்களை எல்லாம் எதற்காக வரவழைத்தோம் தெரியுமா? திரிலோக சஞ்சாரியாகிய நாரதனுடைய கழகத்தினால திருமண்டலத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஊர்வாசரானவர் தேவதேவர்களும் நமக்கடங்கி இருக்கிறார்களா அல்லது இல்லையா என்று பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த திருமண்டலத்துக்கு அதிபதியாகிய யார் ஊர்வாசர் என்ன செய்தார்? தனக்கு இருப்பதோ தேவரமுக கோபம் 22 நேத்திலும் இதனால தேவர்களும் நமக்கு அடங்கி இருக்கணும் அப்படி என்று சத்தியலோகம் சென்றார். நம்மை பணிகிறார்களா இல்லையா என்று காண வேண்டும் என்று சத்தியலோகம் சென்றார் அந்த தூர்வாசரானவர். அப்போ சிருஷ்டிகர்த்தாவாக விளங்கக்கூடிய பிரம்மதேவனோ வந்த தூர்வாசருக்கு எவ்விதமான மந்திர வழிபாடு செய்யாத காரணத்தினால அவரை எப்படி சபித்தார்? அடே பிரம்மா, வந்திருக்கக்கூடியவன் நான், 7 முக கோபம் 22 நேத்திரம் படைத்த தூர்வாசர் எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யாமல் என்ன அலட்சியப்படுத்திய காரணத்தினால உனக்கு இருப்பதோ 5 சிரம். இந்த 5 சிரத்திலே தருமத்திரம் அழுபட்டு போக கடவுள் என்று சபித்து விட்டார் அந்த பிரம்மதேவனை. ஆமா சுவாமி, அத்தோடு மட்டுமல்லாமல் கைலைக்கு சென்றார். கையிலே ஒன்னானப்பட்ட கடவுள் பரமேஸ்வரனும் பார்வதி அம்மையாரும் ஒரு அரியணையிலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது வரக்கூடிய தூர்வாசரை அவர்களும் வழிபடாத காரணத்தினால அவர்களையும் சபித்து விட்டார். அடே சிவபெருமானே, மும்மூர்த்திகளிலே தானும் ஒரு தெய்வம் என்ற அகந்தையினால என்னை அலட்சியப்படுத்தி விட்டாய். அதனால நீயோ நாளை ஒரு நாள் பித்தம் பிடித்து சுடலையிலே பைத்தியக்காரனாக இனங்களை பிடுங்கி தின்று அலைய கடவுள் என்று அந்த ஒன்னானப்பட்ட அந்த சிவபெருமானையும் சபித்து விட்டார். அதோடு மட்டுமல்லாமல் மும்மூர்த்தியிலே எஞ்சி இருப்பவன் கண்ணன், இவனையும் பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது தூர்வாசரானவர் நம்முடைய வைகுண்டத்துக்கு வந்துட்டு இருக்கார். ஆமா, அந்த கைலையில் வாழக்கூடிய சிவனை அழைப்போம். பிரமனுக்கு சாபம் கொடுத்தவர் நம்மை தேடி வந்து நமக்கு ஏதாவது தீங்கு செய்து விட்டால் என்ன செய்வது? அதனால 6 வரும் முன்னே அணை கட்டணுமா? தூர்வாசருடைய சாபம் நமக்கு வராம இருக்க வேண்டுமே, ஆனால் அதற்கு நாம் ஒரு உபாயம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? இங்குள்ள 8 பட்டேஸ்வரிகள் 8000 கோபால மாதர்கள் புடைசூழ வரக்கூடிய தூர்வாசரை மரியாதையோடு அவரை பணிந்து நம்முடைய வைகுண்டத்துக்கு அழைத்து வர வேண்டும். வெகு விமர்சையோடு பாதத்தில் வந்தனம் செய்து வரவேற்க வேண்டுமா? அதற்காக தான் இத்தனை பேரும் ஒரே முகமாக அழைத்தீர்களா? ஆனா சிறிதும் அவருடைய கோபத்துக்கு ஆளானார் அவர் கொடுக்கக்கூடிய சாபத்திலே இருந்து நாம மீள முடியாது. அதனால அனைவர்களும் தூர்வாசரை உபசரிப்பதற்காக மந்திர வழிபாடு செய்வதற்காக தயாரா புறப்படுங்க. அவர் மனங்கோணாம எப்படியெல்லாம் நடக்க சொல்றாரோ அதன்படியெல்லாம் நடக்கணும். இதனால் இதுவரைக்கும் இந்த 8 பட்டேஸ்வரிகள் 8000 கோபிமார்களா எம்பெருமானை தவிர மற்ற யாருக்கும் வந்தன வழிபாடு செய்தது கிடையாது. அவர் சொல் வார்த்தை கேட்டது கிடையாது. இன்று நாங்கள் அவ்வாறு செய்ய முடியுமா? அப்படி செய்ய தவறினால் அவருடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால நீங்க பணிவதெல்லாம் தூர்வாசரையா இருந்தாலும் மனசுல இந்த கண்ணனையே நினைச்சுக்கீங்க. பார்வையில் அவர் இருந்தாரோ மனதுக்குள் மாயனை நினைத்து உங்களை வணங்குவது போல அவரை வணங்குவதா ஆகட்டும் சாமி. தகுந்த ஏற்பாடெல்லாம் செய்து கொண்டு புறப்படுங்கள், தயாராக போவோம். நம்மளோட பெரிய ஆள் ஆறுங்க. அப்படி சொல்லு.
இல்ல யாரு உங்களை விட பெரிய ஆளு ஆறுங்க. ஏங்க, நான் ஆறுங்க. உங்களுக்கு நான் ஆறு. அப்புறம் நீங்க குரு. இப்ப ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. பின்னாடி இருந்துகிட்டு எத்தனை பேர் எல்லாம் பணக்காரன் ஆகுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு எட்டாவது போய் அடுத்தது நான் தாங்க சீட்டு. உங்களுக்கு எனக்கு தாங்க உங்க எனக்கு வர்ற மரியாதை உனக்கு உண்டு. தூராத்திரி கூட இருக்குன்னா என்ன சாமானப்பட்ட வேலையா? மறுபடியும் பார்க்கலாம். எங்க போறோம்? வைகுண்டம். ஆமா, சேர்த்து விட்டு செல்லியா போய் சாமி அட வைகுண்டம். ஆமா, வைகுண்டம்டா. நாம் போறது வைகுண்டம். வைகுண்ட கண்ணுகிட்ட வாங்க போலாம். பார்க்கலாங்க. இன்னைக்கு அவன் மதியாத போனா அவன் அவ்வளவுதான். அப்புறம் ஒரு முடிச்சு போறோம். 45 நாள் தான் உள்ள இருக்கணும். அதுக்குள்ள போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்கல உள்ள சொல்றேன். முடிச்சுக்கலாங்க போய் லாபத்தை கொடுக்கலான்னு சொல்றேங்க. அவனை கொல்லக்கூடாதுடா. சொல்லக்கூடாது. நானே கொல்லணும். 50 வருஷத்துல கொல்லணும். அவர் வைகுண்டம் அவருக்கு மனங்கோணாதபடி அவருக்கு இவனை செய்யணும். நீங்கள் சொன்னபடியே அவருடைய மனம் கோராமல் படிக்க அவர் எதையெல்லாம் அச்சனமே நடந்து கொள்வோம். சரி, அவர் காலத்துக்கு வளரிட்டு போய் நாம எழுதுவோம். ஐயா வாரும் ஐயா பாருங்க. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பாமாறு குமரி லட்சுமி மரியாதை ஏற்றுக்கொண்டேன். உங்களால வந்து எனக்கு முழுது எழுதுங்க. எனக்கு மரியாதை பன்னீரை கொண்டு பகவானுடைய திருவடியை கழுவி அவருக்கு செய்ய வேண்டிய வந்தன வழிபாடுகள் எல்லாம் குறைவில்லாமல் செய்யுங்கள்.
பாதத்தை கழுவுதா இருந்தா சுத்தம் செய்வதா இருந்தா கண்டி தீர்த்த வேணும். காசி விஸ்வநாதனுடைய தீர்த்த வேணும். கொண்டு வந்தெல்லாம் பாதத்தை அலங்காரம் பண்ண கல்யாணத்துக்கு தண்ணி வேணும். நான் நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு. எங்கடா 2 ஜோடி செருப்பு இருக்குடா மரியாதை செய்யறாங்கன்னு பாதுகாப்பு கொடுத்துட்டா அப்படின்னா அத நான் உண்மையோட நீங்க 2 ஜோடி போச்சு போய் வாங்கிக்கலாம். பாம்பாட்டியும் கொத்த போய் இப்படி செஞ்சுட்டாங்க. நாம சாப்பிட்டு கொடுக்குறோம். அதே என்ன பசுக்கு விட்டுட்டியா? தங்களுடைய திருபாதமானது பூமியில் படலாமா இயலாமா என்ன? கண்ணா பாமாவுக்கு முன்னே லட்சுமி உங்களுடைய வரவேற்பு ஏற்றுக்கொண்டு மனம் சொல்லியிருந்தது. அருமையா இருக்குது இப்பதான். தங்களிடம் கேட்கக்கூடிய வார்த்தை தயக்கமாதான் இருக்கு. அதுக்குன்னு பரவாயில்ல கேளு. ஆனா ஒண்ணு இவருக்கு கோவர மாதிரி கேட்க கூடாது. இந்த பையனுக்கு என்னோட இருந்து பழக்கப்பட்டுக்கிட்டான். நானே ஒரு கோவத்தோடயா இருக்கிறேன். நானு கூடவே இருக்கிறேன். அவருக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல, உனக்கு ரொம்ப ஆபத்து அறிவிக்கிறேன். என்னங்க பேச்சு எடுக்கிறீங்க? என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மரியாதை இருக்குதா? அப்புறம் பேசிக்கலாம். மரியாதை குறைந்தால குறைஞ்சிச்சுன்னா அப்படியே எடுத்தோன்னு நீக்கிட்டு போயிடுறேன். தங்களுடைய வழியான இந்த வைகுண்டத்திலே படுவதற்கு என் முன்னோர்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ அல்லது நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ தங்களுடைய பாதமானது எங்களுடைய வைகுண்டத்திலே பதிந்திருக்கிறது. பெரும் பாக்கியம் சுவாமி. நாங்க காலை வச்சு கூட இனிமேல் உருப்படியாகும். கண்மன் மரியாதை நமக்கு அளவு எப்படி? உங்களுக்கு 3 அளவு கூடுதுங்க. என்ன தெரியல உங்களுக்கு அளவு கூடிக்கிட்டே போகுது. அது 4 நாள் இருக்கலாம். அப்படித்தான் இருக்கு. கல்யாணத்துக்கு 4 நாள் இருக்கலாம். 4 நாள் இங்கே தான் தங்க போறேன். ஆமாமா வயசு இங்கே தானே கூத்தாரு நாம. சுவாமி நான் போய் பார்க்க போய் தங்களை கண்டால் சாம்ப சடாசுரமூர்த்தியுமே எங்கள் திருவடியை பணிவா. அப்படிப்பட்ட மும்மூர்த்தி தேவர்களுக்கும் மேலான தெய்வம் நீங்க வைகுண்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா
காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டேன். காரணத்தோட தான் வந்தேன். நான் சத்தியலோகம் சென்றேன். அந்த கொசப்பையனும் பாம்பாண்டியும் ஒன்னளவுக்கு மரியாதை செய்யல. உங்களுக்கு மரியாதை செய்யலையா? ஐயோ. ஆனா எனக்கு மரியாதை அளிக்க தவறினால் தக்க பாடம் புகட்டிட்டு 2 பேருக்கு. சரி சுவாமி, நாங்கள் வைகுண்டத்துக்கு வந்த காரணம் என்னவென்று அறியலாமா? மரியாதை இருக்கா இல்லையான்னு பார்த்து போகலான்னு வந்தேன். ஆனா நீ செய்யக்கூடிய உபசரணையில ரொம்பவும் புகழ்ச்சியாக என்னை விட என் சீடனுக்கு அதிக மரியாதை. எனக்கு சந்தோஷமா சந்தோஷம். ஏங்க இன்னும் ஏராளமான பணிப்பெண்கள் நியமிச்சிருக்கேன். அந்த பக்கம் நானு சத்தியலோகம் சென்றேன், கைலைக்கு சென்றேன், இப்ப வைகுண்டம் வந்திருக்கேன். 3 உலகம் சென்று நான் பாதசாரியா நடந்து போனேன். கை காலெல்லாம் அழுத்து போச்சு. பாதசாரியாக நடந்து போனீர்களா? சுவாமி, ஆணையிட்டு இருந்தால் நானே இங்க வந்திருப்பேன். நீங்க ஏன் இங்க பாதசாரியாக நடந்து வரணும்? ஏன் நிலம் உனக்கு புரியுது, அவங்களுக்கு புரியலையே. சீட்டு போடணுமா? நாங்க வந்தா தானே. கடற்காரல கூட்டிட்டு வராதீங்க. சரி, அவமதித்ததுனால அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்து வந்தோம்ல, ஆமா, மேலெல்லாம் ஒரு அழிப்பு சலிப்பா, தேகமெல்லாம் வலி இருக்கு. அதனால நீ என்ன செய்யற, என் தேகத்துக்கெல்லாம் எண்ணெய் காப்பிட்டு குளிப்பாட்டணும். எண்ணெய் காப்பி வந்து அசதி வேறுவேன். நான் போய் அங்க போய் அந்த பொம்பளை நான் குளிப்பாட்டிட்டு வந்துடுறேன். தங்களுடைய உத்தரவு எதுவோ அதை செய்ய நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். தேவிமார்களா, ஐயன் இது தூரம் நடந்து வந்து வேகமெல்லாம் கலைச்சு போச்சான். வேகமெல்லாம் அதனால அவருக்கு அதாவது என்ன காப்பிட்டு பகவானுடைய திருமேனிய கொடுக்காட்டி ஒரு கோடு செய்யக்கூடிய பணிவிடலை ஏதேனும் குறை இருக்கிறதா? குறை இருக்குது. எப்படி சுவாமி? நீ என்ன காப்பிடும் போது இப்படி எனக்கு என்ன காப்பிட்டா நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்வேன்? எம்பெருமானுக்கு நாங்கள் இது போலதான் தினந்தோறும் எண்ணெய் காப்பிடுவோம். அது போல தங்களையும் நினைத்து விட்டோம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறோம். இவனுக்கு வேணா நீ அப்படி செய்யலாம், ஆனா ஐயாவுக்கு அப்படி செய்யக்கூடாது. எப்படி என்று ஆணையிட்டால் அதன்படியே நடக்க சித்தமாக இருக்கும். உனக்கு 8 பட்டேஸ்வரிகள் பெண் ஜாதிகள், பாமா, ருக்குமணி, ஆதிலட்சுமி, 8 பட்டேஸ்வரிகள். இந்த ஐயாவுக்கு என்ன காப்பிடும் போது எல்லா திரேகத்துல இருந்து ஆடை இருக்க நிர்மாணத்தோட தான் எனக்கு என்ன காப்பிடணும். எல்லாம் அம்மா தான் இருக்கணும் நினைக்கிறேன். என்ன சாப்பிட்டா தான் ஏத்துக்குவீங்களா? கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் தூர்வாசருடைய மனநிலை அறிந்து அப்படியே பிறந்தவர்கள் நீ அரைகுற நிர்வாணமா வந்து ஒரு ஆடவன் முன்ன உண்மைதான். மனதுல இருக்கத்தான் செய்யும்.
மனங்கோணாம அப்படியே செய்து முடியுங்கள். என்னப்பா நாளே ஆகுது? கோபத்துக்கு ஆளாகாதீங்க. கணவனுடைய வாழ்க்கையே ஆகட்டும். மறுவாழ்வு இல்லாமல் சொன்னது போலயே செய்யுங்கள். கீழே உட்கார்ந்தா தான் நல்லா தெரியும்.